தனம் தானியம் பசும் பகவத்ரடாபம் சத்சம்பத்வரம் தீர்க்கமாயு. முகஸ்துதி பண்றேன்னு நினைச்சுக்காதீங்கோ. முருகர் முன்னாடி நின்று சொல்றேன். அருமையான அபிஷேகம் ஆராதனை எனக்கே மனசு நிறைவா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். நீங்க மனசுல நினைச்சுட்டு இருக்க காரியம் முருகன் அருளால சுபமா நடந்துரும். சாமி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கோ. தட்டுல போடுற பணத்தெல்லாம் நான் வாங்கறது இல்ல, உண்டியல்ல போடுங்க. நான் காணிக்கைய உண்டியல்ல போட்டுறேன். ஆனா இது வேற. நீங்க சொன்ன வார்த்தையிலேயே மனசு நிறைஞ்சு போச்சு. இதையும் நீங்க வாங்கிக்கிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவோம். நீங்க வேண்டி கேட்டதனால எடுத்துக்கிறேன். தட்டுல வைங்கோ. சந்தோஷம். எங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமே? இங்க உட்காந்துக்கலாமா? நல்லா இருந்த குடும்பத்துல யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, கண்ணாடியில கல்லு விழுந்த மாதிரி கதி கலங்கி போச்சு. இனிமே பாருங்க, ஜோசியர் சொன்ன மாதிரி எல்லாம் நல்லதாதான் நடக்க போகுது. யார் அந்த ஜோசியர்? அவரை எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க வேணா பாருங்க, வினைக்கு கல்யாணம் நடந்துட்டா எல்லாம் தானா சரியாயிடும். ஜோசியர் சொன்ன மாதிரியே வினைக்கு பொண்ணு பார்க்க சொன்னதுமே நல்ல காரியம் எல்லாம் ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. நீ சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? எனக்கு ஒன்னும் மாறின மாதிரி தெரியலையே. உங்க பொண்ணுக்குதான் எதுவும் தெரியாதே. இப்ப கூட பாருங்க, நான் பண்றதா சரின்னு பிடிவாதம் பிடிக்கிற நீங்களே வினய் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இப்ப கோயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. இது போதாதா எல்லாம் நல்ல விதமா மாறப்போகுதுன்னு சொல்றதுக்கு? நீ சொல்றதும் சரிதான் வாசுகி. கோயிலுக்குள்ள நுழைஞ்சதும் மனசுல இருந்த பாரம் எல்லாம் குறைஞ்சி ஏதோ லேசான மாதிரி இருக்கு. சீக்கிரமே எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துரும்னு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துருச்சு. ஃபோன் பண்ணலாமா? ஹலோ. ஹாய் மித்ரா. யா சார். மித்ரா, ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ். ஃபர்ஸ்ட் நான் சொல்லட்டும். ஆரம்பிச்சிட்டீங்களா சார்? இங்க நிறைய வேலை இருக்கு. வேலை நேரத்துல என்னால பேச முடியாது. அப்புறமா பேசுறேன். நான் வைக்கிறேன். இங்க பாரு, இப்ப நான் சொல்றத கேட்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் நேர்ல கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவேன். அப்புறம் நீ எந்த வேலையுமே பார்க்க முடியாது. சரி சொல்லுங்க. எதை சொல்லட்டும்? குட் நியூஸா இல்ல பேட் நியூஸா? இப்ப நீங்க எது சொன்னாலும் அது பேட் நியூஸ் தான். சீக்கிரம் சொல்லுங்க சார். மித்ரா, நான் கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டேனே. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், கூப்பிட்டீங்களா? யா, கம் இன். சொல்லுங்க டாக்டர். என்னம்மா, வினய் பேசினானா? இல்ல. ஆமா பேசினாரு. ஏன் இப்படி தடுமாறுற? ஆமாவா இல்லையா? அவர் என்ன டாக்டர், எப்பவும் போலதான். சொல்ற அளவுக்கு பெருசா எதுவும் இல்ல. ஓ, அப்ப அவன் கல்யாணத்தை பத்தி எதுவும் சொல்லலையாமா? ஆமா சொன்னாரு டாக்டர். கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டேன்னு சொன்னாரு. அவன் ஓகே சொன்னதை பத்தி நீ என்னமா நினைக்கிற? நான் என்ன டாக்டர் நினைக்க முடியும்? அவர் ஓகே சொன்னதுல எனக்கு சந்தோஷம்தான். நான் அதை கேட்கல.
வினய் இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது அவனுக்கு கல்யாண காட்சின்னு ஏற்பாடு பண்றது உனக்கு சரின்னு படுதா? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு டாக்டர்? நீங்க பொண்ணு பார்க்க போறீங்க, பொண்ணு கிடைச்சா அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இடையில கருத்து சொல்ல நான் யாரு சார்? ஆனா வாசுகி மேடம் சொல்ற மாதிரி கல்யாணம் முடிஞ்சு அவர் சரியாயிட்டாருன்னா நல்லது தானே? எனக்கு தான் வினய்க்கு பொண்ணு கிடைப்பாங்கிற நம்பிக்கையே இல்லம்மா. ஒரு முயற்சி தானே டாக்டர், கிடைக்குதோ இல்லையோ மேடமோட சாட்டிஸ்பாக்சனுக்காக நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்கலாம். எனக்கு வினய் ஓகேன்னு சொன்னது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அதான் உங்ககிட்ட எதுவும் சொன்னானு கேட்டேன். இல்ல டாக்டர், என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனா தான் சொன்னாரு. பெருசா இத பத்தி பேசிக்கல. ஓ சரி, ஓகேமா. நம்ம தான் ஐடியா கொடுத்தோன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான். இந்த குடும்பத்துல இப்படி வந்து மாட்டிக்கிட்டேடி மித்ரா. அஸ்வின், சாப்பிட போறீங்களா? சரி, சாப்பிட்டு வந்துருங்க. இல்லைங்க, பரவாயில்ல, சொல்லுங்க. நான் அப்புறமா போய் சாப்பிட்டுக்கிறேன். வந்துட்டா சிசிடிவி. அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா இந்த பக்கம் மட்டும் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, இந்த பார்மசில அக்கவுண்ட்ஸ்லாம் கிளியரா இல்ல. நீ போய் செக் பண்ணுன்னு டாக்டர் சொன்னாரு. அதான் செக் பண்ணலான்னு வந்தேன். ஆமா, இவ பெரிய ஆடிட்டர், அக்கவுண்ட்ஸ் செக் பண்ண வந்துட்டா. அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா தாங்க இருக்கு. நாங்க என்ன பாராசெட்டமால் எடுத்து திங்கிறோம்? எந்த கஸ்டமருக்கும் பில் இல்லாம சேல் பண்றதே இல்ல. அப்படி இருந்தும் டேலி ஆகலன்னு சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாதுங்க. எம்டி சொன்னாரு, நான் வந்துட்டேன், அவ்வளவுதான். எம்டி சொன்னாருன்னா எல்லாரும் வந்து சொல்றீங்க. ஆனா எங்க கஷ்டத்தை யாரும் அவர்கிட்ட சொல்றதே இல்லையே. இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல பார்மசிக்குன்னு நாங்க 2 பேர் மட்டும் தான் இருந்திருக்கோம். நாங்களே பில் போடணும், டேப்லெட்ஸ் எடுத்து கொடுக்கணும், அக்கவுண்ட்ஸ் பாத்துக்கணும், ஹோம் டெலிவரி வந்தா போகணும், ஸ்டாக்ஸும் எடுத்து வைக்கணும். அவசரத்துக்கு டாக்டருக்கு அசிஸ்ட் பண்ணணும்னா எப்படிங்க முடியும்? கணக்குல தப்பு வரதானே செய்யும். அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ இனிமே நீங்க இங்கதான் இருப்பீங்களா? இவன் ஒருத்தன். இல்ல, அப்பப்ப எனக்கு டைம் இருக்கும் போது நான் வருவேன். ஓகேங்க, போங்க போங்க. அந்த பையன். நீங்க எப்ப வேணாலும் வரலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா என்ன கேளுங்க, நான் சொல்லித் தரேன். அஸ்வின், இந்த டேட்டாவை மட்டும் எனக்கு மெயில் பண்ணுங்க. நான் என் கேபின்ல இருந்து கூட பாத்துக்கிறேன். ஷூருங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஓகே. அவ்வளவுதானா? இனிமே நீங்க வரமாட்டீங்களா? அதான் சொன்னேனே, எனக்கு டைம் இருக்கும்போது நான் வருவேன். மேலேயும் இது என் கையில இருந்தா நல்லா இருக்காது. தரா, ப்ளீஸ் வாங்கிக்கோ. எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்கு? அப்புறம் தரா,
எங்க இன்விடேஷன் ரெடி ஆனோன்னு நான் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். நீ கண்டிப்பா எங்க கல்யாணத்துக்கு வரணும். ஏன்னா உன்னோட வாழ்த்து தான் எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஓகே ஓகே தரா, அப்ப நான் கிளம்புறேன், நிறைய வேலை இருக்கு. வரேன், பாய், போலாம். மித்ரா, அம்மா, என்னடி நான் வேலையா இருக்கும்போது தொந்தரவு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ நல்லா இருக்கியா? அப்பா எப்படி இருக்காரு? தாரிணி என்ன பண்றா? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. சரி, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? இல்லம்மா, சும்மா உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். அம்மா, ஏதோ விஷயம் இருக்கு போல. குணாளன் ஆளுங்க யாரோ வந்து சத்தம் போட்டாங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மித்ரா, உன் தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டா மித்ரா. என்னம்மா சொல்ற? எப்போ? இப்பதாம்மா. அப்பா இருக்காரா? ஏதோ வேலையா வெளியில போயிருக்காருமா. அம்மா, இப்ப எதுக்கு நீ அழுவுற? தாரிணி வயசுக்கு வந்ததை நினைச்சு சந்தோஷப்படாம அழுதுட்டு இருக்க? ஆமாண்டி, இப்ப சந்தோஷப்படுற மாதிரியே நம்ம குடும்பம் இருக்கு. எந்த நேரத்துல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்துகிட்டு இருக்கும் போது மடியில கொண்டு வந்து பொண்ணையும் பொருளையும் திணிச்ச மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. நீ தைரியமா இரு. அப்பா என்ன சொல்றாருமா? அம்மாச்சி வீட்டுக்கு கூட சொல்ல வேண்டாம்னு சொல்றாரு. நம்மளே வீட்டுக்குள்ள வச்சு தண்ணி ஊத்தி 5 நாளைக்கு அவளை உட்கார வச்சு நாமளே வெளியில அனுப்பிடலான்னு சொல்லிட்டாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். நாம இப்ப இருக்கிற நிலைமையில ஊரை கூட்டி சடங்கு செய்யவா முடியும்? மித்ரா, நீ என்னமா சொல்ற? சூப்பர் வினய். உனக்கு பொருத்தமான பொண்ண நாங்க தேடி கண்டுபிடிக்கிறத விட நீயே பார்த்து சொன்னாதான் கரெக்டா இருக்கும்டா. வாசுகி, உனக்கும் எனக்கும் அலையிற வேலை மிச்சம். கல்யாணத்துக்கு போனோமா, ஆசீர்வாதம் பண்ணமான்னு நிம்மதியா இருக்கலாம். ஏங்க, கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. இங்க பாருவினே, நாங்க இருக்கும்போது நீ எதுக்கு பொண்ணு தேடி அலையணும்? உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது பெத்தவங்களான எங்களோட பொறுப்பு. நீ கட்டிக்க போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு மட்டும் சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா, இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா பொண்ணுங்களுமே நல்ல பொண்ணுங்க தான். கண்ணாடி மாதிரி நாம என்ன குடுக்கறோமோ அதே தான் நமக்கும் திருப்பி கொடுப்பாங்க. பட்டுமா? பாய். பாய். பாய்டா. என்ன வாசுகி, ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது? அவன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு போறாமா, நீ அத போய் பெருசா யோசிச்சுட்டு இருக்க? இங்க பாருங்க, அவன் ஒண்ணும் விளையாடல, நீங்க தான் டபுள் கேம் ஆடுறீங்க. அப்படியே வினய் விளையாடினாலும் அது எனக்கு புதுசு இல்ல, என் மனசுக்கு கஷ்டமாவும் இல்ல. ஆனா நீங்க விளையாட்டுத்தனமா இருக்கிறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வினய் கல்யாணத்துக்கு சம்மதிக்காத வரைக்கும் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு காரணம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். இப்பவும் நீங்க அதுக்கு மெனக்கடாம
எனக்கென்னு இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த வீட்ல நான் ஒருத்தி தான் அத பத்தி எல்லாம் கவலைப்படணுமா? ஏய் வாசுகி, எதுக்கு நீ இவ்ளோ எமோஷனல் ஆகுற? அவன் ஜாலியா பேசுனதுனால நானும் அவன் கூட சேர்ந்து பண்ணுக்கு பேசினேன். இதுக்கு போய் நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? எதுங்க ஃபன்? வினைக்கு பொண்ணு பாக்குறது உங்களுக்கு ஃபன்னா இருக்கா? ஆ? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். வினை விஷயத்துல நீங்க கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம தான் இருக்கீங்க. வினை பேசுனது எனக்கு ஒண்ணு பெருசாவே தெரியல. ஆனா என் உணர்வுகளை நீங்களும் புரிஞ்சுக்காம அத வச்சு ஃபன் பண்றீங்களே. ஏய் வாசுகி, சரி நான் தெரியாம பேசிட்டேன். சாரி. மன்னிச்சிரு. இனிமே நான் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்ககிட்ட சேர்ந்து வினைக்கு பொண்ணு தேட போறேன். ஓகேவா? ஹேய், ஓகேவா? சரி, ஓகே. நான் அப்ப கிளம்புறேன். சிஸ்டர், சரி ஓகே. மித்ரா இங்க வந்தாங்களா? இல்லங்க, அவ அவளோட கேபின்ல தான் இருப்பா. அங்கேயும் போய் பாத்துட்டேன், காணோம். அதான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஆமா, நீங்க எதுக்கு மித்ராவை தேடுறீங்க? இல்ல, ஈவினிங் பார்மசிக்கு வர்றதா சொன்னாங்க. இன்னும் வரலன்னு சொல்லிதான் தேடி வந்தேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் சிஸ்டர், மித்ரா மொபைல் நம்பர் கிடைக்குமா? ஓகே, பரவாயில்ல. நீங்களும் உங்க செல்போன்ல இருந்து அவங்க வருவாங்களா மாட்டாங்களான்னு கேட்டு சொல்றீங்களா ப்ளீஸ்? இதோ அவளே வந்துட்டா. நீங்களே அவகிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. என்ன தீபா? ஏய் மித்ரா, சார் உன்னை பார்க்காம தவிச்சு போயிருக்காரு. என்னன்னு கேளு. என்ன அஸ்வின், என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, 4:30க்கு வரேன்னு சொன்னீங்களே, அதான் உங்களை காணோமேன்னு சிஸ்டர்ட்ட கேட்டேன். இல்ல சிஸ்டர்? ஓ சாரி அஸ்வின், எனக்கு இன்னும் வேலை முடியல. ஓ, என்னால இன்னைக்கு வர முடியுமான்னு தெரியல. ஓகேங்க, நீங்க எப்ப வேணாலும் வாங்க. அப்புறம் உங்க மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எதுக்கு? இல்ல, உங்க நம்பர் இருந்தா நீங்க எப்ப வருவீங்கன்னு நானே உங்களுக்கு போன் பண்ணி கேட்டுருவேன். இப்படி யாருக்கிட்டயும் உங்களை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல, அதான். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சொல்லுங்க. 99 தேங்க்ஸுங்க. வரேன், மூஞ்சி பாரு. சார் ஸ்டெத்தஸ்கோப்பை கொடுங்க சார். கொடுங்க. என்ன நம்ம மித்து இங்க உட்காந்துருக்கு? இதோ வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கேன்சருக்கு மருந்து கிடைக்குமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க வேலையெல்லாம் நீங்க பாருங்க. மித்ரா மேடம், நீங்க சொல்லுங்க, இங்க கேன்சருக்கு மருந்து கிடைக்குமா? கேன்சருக்கு இல்ல சார், ஆனா பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கு. வேணுமா? அப்போ நீ என்ன மூளை வளர்ச்சி இல்லாதவன்னு சொல்ல வரியா? கத்தாதீங்க. அப்போ நீ என்ன மூளை வளர்ச்சி இல்லாதவன் சொல்ல வரியா?
அஸ்வின், ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ உள்காய்ச்சல் அடிக்கிற மாதிரி தெரியுது. நான் வேணா பாராசிட்டமால் எடுத்து தரேன், போடுறியா? மனசுல இருக்கிற பாரம் குறையும். சும்மா கிண்டல் பண்ணாத சசி, நானே வெறுப்புல இருக்கேன். அட, இதுக்கே இப்படி தவண்டு போயிட்டா எப்படி? நீ பார்த்ததெல்லாம் கொஞ்சம் தான், இதுக்கு மேல இன்னும் நிறைய கதைலாம் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சா நீ அவ்வளவுதான் செத்துருவ போல இருக்கே. நீ என்ன சொல்றன்னு சத்தியமா எனக்கு புரியல. ஏய், நடிக்காதடா, நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த மித்ரா மேல உனக்கு ஒரு இது இருக்குல்ல? ஹே, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, அதுவும் இல்ல. நீயா உன்னை கற்பனை பண்ணி வெளியில பரப்பி விட்டாரு. பாவம் அந்த பொண்ணு. அடேங்கப்பா, முயல் பிடிக்கிற ஆள மூஞ்ச பார்த்தா தெரியாது. வினையும் மித்ராவும் சிரிச்சு பேசிட்டு இருந்தப்ப உன் மூஞ்சி மூணார் ரோடு மாதிரி கோணலா போனத நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். அஸ்வின், மித்ரா இருக்காளே, அவ சரியான வேட்டைக்காரி. எங்க வசதி இருக்கும் அங்கதான் வலைய போடுவான். உன்கிட்ட வசதி கம்மியா தான் இருக்கு. நீ ஆசைப்பட்டாலும் அது உனக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்ல, வினய் சார் இங்க அட்மிட் ஆயிருந்தப்போ மித்ராவும் வினய் சாரும் அடிச்ச கூத்த இந்த ஹாஸ்பிட்டலே பார்த்துச்சு. 2 பேரும் ஒன்னாதான் சாப்பிடுவாங்க. இவ அவருக்கு ஊட்டி விடுவான், அவரு இவளுக்கு ஊட்டி விடுவாரு. நைட் ஆனா போதும் 2 பேரும் வெளியே சுத்துறதுக்கு கிளம்பிடுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. இவங்க 2 பேருக்கும் இடையில இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் நடந்த நிச்சயத்தையே தாரா மேடம் கேன்சல் பண்ணிட்டாங்க. டேய், நீ தேவையில்லாம பேசாத. இது ஒரு பொண்ணோட லைஃப். அப்புறம் வினேஸ்வரோட மேரேஜ் ஏன் நின்னுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீயா வாய்க்கு வந்ததெல்லாம் உளராத சசி. அப்படியே நீ சொல்ற மாதிரி அவங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது இருந்தா கூட எனக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல. நான் என்ன மித்ராவை லவ்வா பண்றேன்? ஓவியா, போடி போ. உன்னை பத்தி எனக்கா தெரியாது? ஒரு நாள் நீயே தேடி வந்து என்கிட்ட ஹெல்ப் கேப்ப பாரு, அப்ப வச்சுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க மேடம், வாங்க உள்ள வாங்க. ஐயனார் கேஸ் ஃபைலுங்க. அது பார்த்துட்டு இருக்கேன் டாக்டர். இங்கதான் இருந்துச்சு. இங்கதான் இருந்துச்சு, இப்ப எங்க போச்சு? ரெக்க முளைச்சு பறந்து போச்சா? ஒரு ஃபைல எங்க வச்சோங்கிறது கூட ஞாபகம் இல்லைன்னா அந்த வேலையை நீ கவனம் இல்லாம செஞ்சிருக்கேன்னு அர்த்தம். இல்ல டாக்டர், நான் சரியாதான். நீ பேசாத. கேஸ் ஃபைலோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? உன்னோட கேர்லெஸ் தனத்தினால அந்த பேஷண்ட்டுக்கு இன்னைக்கு பண்ண வேண்டிய சர்ஜரி டிலே ஆச்சு. இதே ஒரு சீரியஸ் கேஸ்னா என்ன பண்றது? இல்ல டாக்டர், எனக்கு நிறைய வேலை கொடுக்குறீங்க, என்னால முடியாதுன்னு ஓபனா சொல்லிட வேண்டியதானே? அந்த வேலையை செய்யறதுக்கு இங்க 100 பேர் இருக்காங்க. சாரி டாக்டர், இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். இங்க பாரு மித்ரா, இது ஹோட்டல் இல்ல. சாம்பார் கூட்டிடுச்சுன்னா தொடச்சிட்டு சாரி கேக்குறதுக்கு. இது ஒரு ஹாஸ்பிடல். சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அதோட கான்சிக்வென்ஸ் பெருசா இருக்கும். இங்க இவ்வளவு பேர் இருக்கும்போது உன்னை மட்டும் கூப்பிட்டு ஒரு வேலையை சொல்றேன்னா நீ அதை பொறுப்பா செஞ்சு முடிக்க. உன்னால முடியலன்னா நீ எதுக்கு இங்க இருக்கணும்? மித்ரா, I'm just giving 2 hours. தொலைஞ்சு போன ஃபைலை கண்டுபிடிச்சு திருப்பி இங்க கொண்டு வரேன். இல்லன்னா என் கண்ணு முன்னால் நிக்காத. போ.
முகத்தை இப்படி சோகமா வச்சுக்காதீங்க, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அஸ்வின் நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். அது எப்படிங்க? நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் எப்படிங்க உங்களை தனியா விட்டு போக முடியும்? இந்த முதலாளிங்களே இப்படித்தாங்க. அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. எதுனா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா போதும் உடனே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அவங்களை எப்படி நினைச்சாலும் அவங்க பாஸ்ன்றத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? அஸ்வின் ப்ளீஸ். நான் தப்பு பண்ண திட்டு வாங்கினேன், அதுக்கு இவ்வளவு யோசிக்க தேவையில்லை. இல்ல மித்ரா, அவரோட அடங்காத பையனை பாத்துக்க சொல்லி உங்களை எவ்வளவு கெஞ்சினார். நீங்க அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, அதெல்லாம் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாரு அவரு. அஸ்வின் உங்க வேலை என்னவோ அத மட்டும் பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. ஓகே ஓகே சாரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சரி, நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் வேணா போய் வாங்கிட்டு வரட்டா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். அதெல்லாம் முடியாதுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். சாக்லேட், ஐஸ்கிரீம், லேஸ், சமோசா. இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம். உங்ககிட்ட கேட்டா அப்படிதான் சொல்லுவீங்க. நான் வேணா போய் வாங்கிட்டு வரேன். இவன் லூசா கேரிங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அஸ்வின் என்ன இதெல்லாம்? ஸ்நாக்ஸ், சாக்லேட், ஐஸ்கிரீம், லேஸ், சமோசா, இன்னும் நிறைய இருக்கு. ஆனா சோகமா மட்டும் இருக்காதீங்க ப்ளீஸ். அஸ்வின் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க சோகமா இருக்கீங்க, எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. அதான் அது சரி, ஆனா இவ்ளோத்தையும் நான் எப்படிங்க சாப்பிடுறது? இப்ப சாப்பிடுங்க, ரூமுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. இல்லைன்னா இங்கேயே வச்சு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. ஆனா ஐஸ்கிரீமை மட்டும் இப்பவே சாப்பிடுங்க, உருகிரும். உங்களை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன எதுவும் செய்ய வேண்டாங்க, நீங்க எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தா போதும். தேங்க்ஸ் அஸ்வின். பரவாயில்ல, எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். தேங்க்ஸ் அஸ்வின். இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்லாம்? தீந்துருச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் இன்னும் நிறைய போய் வாங்கிட்டு வரேன். அஸ்வின் அந்த ஃபைல் எங்க போயிருக்கும்? ஐயோ, மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களே. ஐயோ, ஆளை விடுங்க சாமி, நான் கிளம்புறேன். ஏய் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அம்மா நீயும் வா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்.